கோயிலுக்கு போகிற வழியில் இப்போ வந்து பம்பளி மாச்சு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வண்டியில் போகிற போதே சாப்பிட்டு போகிறதுக்காக பம்பளி மாச்சு வாங்கிட்டு இருக்கோம். அக்கா சிங்கப்பூர் கிடைக்குமாக்கா? அது சிங்கப்பூரில் கிடைக்கும், ஆனால் இவ்வளோ ஒரு இதாக கிடைக்காது. இது வாசமே தூக்கலாக இருக்கு. வெளிநாட்டுல இருந்து எங்க தங்கச்சி வந்திருக்காங்க ஆனந்தி. அவங்கள அழைச்சிட்டு போய் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறேன். அவங்க அவிச்ச பழம் தான் வேணுங்கிறாங்க. அக்கா இந்த ஏரியா எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ராமர் பாதம் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. இது பூர்வ ஜென்மம் புண்ணியம் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. கிடைச்சிருக்கு நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சு பக்கம் பார்க்கல. பாரு தம்பி, திரும்பி பார்க்கறதுக்கு கண்ணு கேட்டு ஒரே பசுமையாக தான். நீங்க இருக்கிற சிங்கப்பூர் தெரியுது பாருங்க, அந்த இலங்கையை தாண்டி அக்கா. பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்தது. சிவனுக்கு நன்றி. ஏன்னா நம்ம வந்த நேரத்தில் தாமதமானதால் கோயிலை நட சாத்திட்டாங்க. ஆனால் அப்பயே நம்ம உட்காந்துருந்தோம். சக்திவேல் தம்பியும் ராஜேந்திரன் தம்பியும் தான் அது முயற்சி எடுத்து ஐயருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சது. நினச்சேன் இந்த சிவனை பார்க்காமே நான் போயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் அந்த சிவன் அருள் வந்து இவங்க 2 மூலமாக எனக்கு கிடைச்சது. இது ரொம்ப சந்தோஷம். ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அக்கா இந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி இடத்துல சாப்பிட்ருக்கீங்களா நீங்க? சாப்பிட்டதில்ல தான் கையேந்தி போவான் பாருங்க. இயற்கையோட காற்றோட அப்படியே எடுத்தது துவையில வச்சு அப்படியே எடுத்து வாயில அவ்வளோ எப்படின்னா இருக்கு ஏரியா? செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவையாரம் வந்து முருகர் பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு வந்து முருகர் கேட்க, அப்போ வந்து அவையார் வந்து எனக்கு சுடாத பழம் தான் வேணும் அப்படிங்கிட்ட கீழே கிடக்கிறத எடுத்து சுடாத பழமா? என்ன பழமொழியே நீ சொல்றத கேளு. அப்போ வந்து எடுத்து அந்த நாகப்பழத்தை அப்படி ஊதுமின்னா என்ன பாட்டி சுடாத பழம் கேட்டியே இப்போ ஊதுறியத அளவு தேவையில்லை அதுதான் காதல் மச்சான். எப்போ போய் வேண்டி விரும்பி வேண்டான்னு சொன்னாலும் அந்த சாமி கேட்கும் மச்சான். ஆனந்தி பழமொழி சொல்லுவாங்க, குருவை பார்த்தா கோடி நன்மைன்னு. அது மாதிரி இப்ப குருவை பார்க்க போறோம். நம்மளுக்கும் கோடி நன்மை கிடைக்குதான்னு பார்ப்போம். நன்மையை விட கோடி கிடைக்குமா? கோடி கிடைச்சதுன்னா அதை விட நன்மை அதிகம். அதனால குரு பகவானை போய் பார்த்துருவோம். கோடி இருக்கு, வீட்டுக்கு வீடு கோடி 2 பக்கமும் இருக்கு. அழகா தள்ளிட்டு போடுவார். போயிட்டு இருக்கு பாரு ஆனந்தி. எப்படி நான் எங்கே வந்திருக்கோம்? கோடியக்கரைக்கு வந்திருக்கேன் தம்பி. அங்கே பீச்சு மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பரா இருக்குங்க. இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. ஒரு ஆனந்தி எப்படி இழுத்து கொண்டு சேர்க்குதுன்னு அவ்வளோவா ஆள் தள்ள முடியுமா? கோயிலுக்கு போகிற வழியில் இப்போ வந்து பம்பளி மாச்சு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வண்டியில் போகிற போதே சாப்பிட்டு போகிறதுக்காக பம்பளி மாச்சு வாங்கிட்டு இருக்கோம். அக்கா சிங்கப்பூர் கிடைக்குமாக்கா? அது சிங்கப்பூரில் கிடைக்கும், ஆனால் இவ்வளோ ஒரு இதாக கிடைக்காது. இது வாசமே தூக்கலாக இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. சரி சரி சரி. பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நல்லா உருண்டையா பெருசா இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சொரக்கா மாதிரி எழுதிக்கிட்டேன். சொரக்கா மாதிரி எழுதிக்கிட்டேன். சொரக்கா மாதிரி இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு எப்படி எங்க போயிட்டு இருக்கிறோம்? கும்பகோணம் போயிட்டு இருக்கிறோம். ஒரு பாட்டை எடுத்துட்டு கும்பகோணத்துக்கு. கும்பகோணம் எதுக்கு போறோம்? கும்பகோணம் எதுக்கு போறோம்னா சாமி கும்பிட போறோம். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பம்பளி மாச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. வெம்பிள் மேஸ். பம்பளி மசா பெம்பளி மசா? பம்பிள் மேஸ். பம்பளி மஸ். அப்படியே
மலை டிப்பனை முடிச்சிட்டு இப்போ வந்து கும்பகோணம் போகிற வழியில் வந்து ஆலங்குடி குருஸ்தலம் ஒன்று இருக்கு. குரு பகவானை பார்க்கறதுக்கு இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ போகிற வழியிலே பம்புலி மாசி ஓட்டி இருக்கிறீங்க நீங்கள். நான் இல்லை ஆனந்தி பழமொழி சொல்லுவாங்க, குருவை பார்த்தா கோடி நன்மைன்னு. அது மாதிரி இப்போ குருவை பார்க்க போகிறோம். நம்மளுக்கும் கோடி நன்மை கிடைக்குதான்னு பார்ப்போம். நன்மையை விட கோடி கோடி கிடைச்சதுன்னா அதை விட நன்மை அதிகம். அதனால குரு பகவானை போய் பார்த்துருவோம். கோடி இருக்கு, வீட்டுக்கு வீடு கோடி 2 பக்கமும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஆனந்தி நம்ம கிட்ட 2 கோடி இருக்கு. லெப்ட்ல 1 கோடி, ரைட்ல 1 கோடி இருக்கு. இந்த கோடியெல்லாம் தாண்டி கோடி ரூபாய் கிடைக்குதான்னு பார்ப்போம். அடுத்து எல்லா பக்கத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு வர்றாங்க. கிராமத்தெல்லாம் காத்து வாங்கிட்டு இயற்கை காத்து வாங்கி ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குங்க இயற்கை காத்து? இயற்கை வனம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அது இந்த வழியில நம்ம எல்லாம் பார்த்துட்டு போறது, இயற்கையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இந்த மாதிரி வண்டியிலலாம் நான் டிராவல் பண்றது இல்லை. அதோட சூப்பர் குடும்பமா போயிட்டு இருக்கோம் சந்தோஷமா. ஆமா ஆமா. வெளிநாட்டுல இருந்து எங்க தங்கச்சி வந்திருக்காங்க ஆனந்தி. அவங்கள அழைச்சிட்டு போய் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேக்குறேன். அவங்க அவிச்ச பழம் தான் வேணுங்கிறாங்க. அவிச்ச பழம்னா என்னங்கக்கா? அப்படியே தானே சாப்பிடுவோம், அவிச்சு சாப்பிடுவோம். சுட்ட பழம் தான் வேணும். எங்க பொண்ணுக்கு சுட்ட பழம் தான் வேணும். சுட்ட பழம்னா நாவப்பழம் கீழே பறிச்சு போடுறாங்கன்னா அதை எடுத்தோன்னு அப்படி ஊதி பிடிப்பான் தைக்கணும். சுட்ட பழமா? அது வந்து முருகருக்கு வந்து அவைவாடியில கேட்டது. இது அதுவும் வேற கேளுமா, சுட்ட பழம் பனம்பழம் தான் சுட்டு திக்கலாம். அது சுட்டு வைக்குது. இது நாவப்பழம். இயற்கையிலே வந்து எந்த உரம் தண்ணி வைக்காம, எந்த உரமும் வைக்காம இயற்கையிலே வந்து காய்ச்சி அதை பழுக்க வச்சு அதை சாப்பிட்றோம்ல பழுத்து. அது வந்து எந்த உரம், இது வந்து ஈச்ச மரமும் பனம்பழம் வந்து எந்த உரங்களையும் கிடையாது. அதுக்கு நம்ம தென்னை மரத்துக்கு கூட நம்ம தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறோம், உரம் தண்ணி வைக்கிறோம். இதுக்கு யார் ஈச்ச மரத்துக்கு பனை மரத்துக்கு தண்ணி வைக்கிறா? யார் உரம் வைக்கிறா? எவ்வளோ ஒரு பனை மரத்துலேருந்து என்னென்ன கிடைக்குது பாரு. மட்டை, அதுக்குள்ள நார். ஓ குறுக்கு என்னைக்கு ஏற்றுனால குறுக்கு சடி தானே ஏலண்ணா. ஏ சரியான டைம் அதை நைட்டு ஊற வச்சிருந்து போட்டுட்டு போகணும். அவையாரம் வந்து முருகர் பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு வந்து முருகர் கேட்க, அப்போ வந்து அவையார் வந்து எனக்கு சுடாத பழம் தான் வேணும் அப்படிங்கிட்ட கீழே கிடக்கிறத எடுத்து சுடாத பழமா என்ன பழமொழியே நீ சொல்றத கேளு. அப்போ வந்து எடுத்து அந்த நாவப்பழத்தை அப்படி ஊதுமின்னா, என்ன பாட்டி சுடாத பழம் கேட்டியே இப்போ ஊதுறியல அப்பா தெரியாம சொல்லிவிட்டோம், மண்ணு ஒட்டி இருக்கு ஊதி விட்டு திங்கிறோம் அப்படின்னு அவையார். அதுதான் சொல்றது, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு நாவப்பழத்துக்கு தான். இது வந்து பனம்பழத்துக்கு இல்லை. அப்படி இல்லை, இது நம்மளா சொல்லிக்கிறது தான். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு வந்திருக்கா. அக்கா வந்து விளக்கு போட போறாங்க. இப்போ காலையிலே எவ்வளோ பிரகாசமாக இருக்கு பாரு தம்பி. எவ்வளோ உள்ள போயிடுச்சு. கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள கீழகொர்க்கை பிரம்ம புண்ணீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன தரிசனம்னா? இது அடி தரிசனமா தம்பி. இது பேர் அடி அடியாக நடக்கிறது. ஒரு அடி வச்சு அடி தரிசனங்கிறது. ஏம்மா அடி தரிசனம் பண்ணுறது நல்லது உடம்புக்கு இல்லைம்மா. நடந்து காட்டு, நீ 2 வாட்டி நடந்து காட்டு. நீ போ நான் நடந்து காமிச்சிடுறேன். அண்ணே அம்மா நடப்பாங்க. நடந்து மேடம்மா அடிமை நகத்தை வச்சுக்காமா கிட்ட காலை கிட்ட வைக்கணும். இல்லை இல்லை ரைட்டு. அது எப்படின்னா ஒரு கால் முடியாமல் இருக்குன்னா தம்பி, அதனால ஒன்றும் கூடி வராது. இப்படி வச்சு எடுக்கணும். எனக்கு வராது இந்த கால்.
அக்கா பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்தது. இந்த சிவனுக்கு நன்றி. ஏன்னா நம்ம வந்த நேரத்தில் தாமதமானதால் கோயிலை நட சாத்திட்டாங்க. ஆனால் அப்போயும் நம்ம உட்காந்துருந்தோம். சக்திவேல் தம்பியும் ராஜேந்திரன் தம்பியும் தான் அது முயற்சி எடுத்து ஐயருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சது. நினச்சேன் இந்த சிவனை பார்க்காமே நான் போயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் அந்த சிவன் அருள் வந்து இவங்க 2 மூலமாக எனக்கு கிடைச்சது. இது ரொம்ப சந்தோஷம். இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா நட சாத்திட்டா வரமாட்டாங்க ஐயர், ஆனால் வந்திருக்காங்க. அந்த ஐயருக்கும் நன்றி. அது மாதிரி நம்ம குழுவில் இருக்க அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவனுக்கு இன்னும் கோடான கோடி நன்றி. அம்மா அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து எந்த ஒரு கோயிலுக்கு தங்கச்சி கூப்பிடுதோ அங்கே தான் போகணும். நம்மளா நினச்சி சொல்ல முடியாது. தங்கச்சி மூலியமாக தானே இங்கே எல்லாமே அக்கா வந்து ஒவ்வொரு ஏரியா போகணும்னு பிளான் பண்ணி தான் நம்ம வந்திருக்காங்க. எல்லா சிவாலயத்துக்கும் போகணும்னு. அது மாதிரி அடுத்தடுத்து இப்போ 2 இடம் போயிட்டு வந்துட்டோமா. இது மூணாவது இடம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்தது வந்து ஆலங்குடி குருஸ்தலம் வந்தோம். 2வது வந்து விமானத்தில் வந்து பெரிய கோயில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அதுக்கு வந்தோம். இப்போ 3வது இங்கேருந்து பிரம்மபுரீஸ்வரருக்கு இங்கே வந்திருக்கிறோம். அடுத்து என்ன கோயில் அக்கா பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அக்கா கேட்டால் தான் தெரியும். அடுத்து அந்த ஏரியாவுக்கும் போயிடலாம். கிளம்பலாமா? ஆமாம், பாதுகாப்பு. அடுத்தது எங்க போகலான்னு பிறகு சொல்றோம் வாங்க. ரைட்டு. கும்பகோணம் ஆனந்த பவனில் வந்து மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மத்தியான சாப்பாடு. அண்ணா எங்கே வந்துருக்கீங்க? கும்பகோணம் வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து சாப்பிடுவோம். இது பாத்திரம் எடுத்தீங்களா, காய்கறி வாங்கினீங்களா? அதெல்லாம் இல்லை, கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து சாப்பிட்றோம். ட்ரெஸ் எடுத்தாங்க அவங்க. அக்கா எப்படி இருக்கு சாப்பாடு? முடிச்சாச்சு. இப்போ வந்து வயிறு கப கப கபன்னுது. அதனால சாப்பிட வந்துருக்கோம் எல்லாரும். சாப்பாட்டுக்கு உங்க இலையில நான் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் லேட்டஸ்டாக வரும். அது வரையும் இந்த அப்பளம் சாப்பிடுவோம். நான் ஊறுகாய் சாப்பிடுவேன். அப்பளத்தில் பாயசத்தை போட்டு அடிச்சு பசங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க. அப்பளத்தை போட்டு நொறுக்கி பாயசத்தை ஊற்றுங்க. இதை எடுத்து விடலாம். போட்டு அடி எடுத்து பாயசத்தை ஊற்றி அப்படியே நொறுக்கிங்க. அக்கா பசங்க நொறுக்குங்க. நான் இருக்கியா வாய்க்கு கைக்கு சண்டை, கைக்கு வாய்க்கு சண்டை. வந்து எந்த வந்திருக்கோம்? கும்பகோணம் வந்தாங்க. சாமி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். திருப்பம்பரம் இப்போ போயிட்டு இருக்கிறோம் நாங்கள். என்ன வந்தாச்சா? திருப்பம்பரம் வந்தாச்சு. இதெல்லாம் நிறைய சரியான மழை தான் தம்பி. நல்ல மழை தான், நல்ல மழை தான். சரியான மழை தான் இங்கே. அக்கா வந்தாச்சா கோயிலுக்கு? வந்தாச்சு. மழையும் நம்ம கூட சேர்ந்து வருது. கோயிலுக்கு வந்துட்டா நம்ம கூட மழை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்க, அப்படியே காட்டுங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. ஜம்முன்னு கையளவு உள்ளத்தில கடலளவு ஆசை மச்சான், அளவு தேவையில்லை அதுதான் காதல் மச்சான். எப்போ போய் வேண்டி விரும்பி வேண்டான்னு சொன்னாலும் அந்த சாமி கேட்கும் மச்சான். வயலளவு பரப்பளவு உள்ளத்தில வயலளவு ஆசை மச்சான். பேட்டரி லோவாகும் தம்பி. செய்யும் ஜாஸ்தி உட்காந்துட்டு கோடியக்கரை வந்துட்டோம். இப்போ கோடியக்கரை ஆக்கி இந்த லாஸ்ட் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ கோடியக்கரை ஆக்கி பாருங்க, கடல்லாம் பாருங்க எப்படி காட்சி அளிக்குதுன்னு. நான் எங்கே வந்திருக்கோம்? கோடியக்கரைக்கு வந்திருக்கேன் தம்பி. பீச்சு மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு.
சூப்பராக இருக்கா? சூப்பரா இருக்குங்க. இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. அமைதியாக இருக்கு. ஆமா ஆமா. போங்க போங்க. அதான் அலை அக்கா இங்கே அலை வராது. எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க அலை. இருக்குல்ல கடல்ல எங்க இருக்கு அலை? அலையே இல்லை. எங்கே வந்திருக்கோம்ப்பா? கோடியக்கரைக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து கடல்ல சுத்தி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். வேதாரண்ய கோடியக்கரை. ரைட்டு. இப்போ அப்படியே சிங்கப்பூர் போயிடலாம்ல? குறுக்க நடந்து போனோம்னா குறுக்க இறங்கி போனா இலங்கைக்கு போயிடலாம். போயிடலாம் சிங்கப்பூருக்கு. இல்லப்பா இறங்கி குறுக்க போனோம்னா இலங்கைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அக்கா அந்த பாருங்க, அந்த இருக்கிறதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறவங்க அக்கா அவங்கெல்லாம். இந்த பாருங்க ஒரு போட்டு போயிட்டு இருக்கு பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த ஓல போயிட்டு இருக்கு பாருங்க தண்ணிக்குள்ள. போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் மீன் பிடிக்க போகும்போது அரிசி எள்ளி வாயில போட்டுட்டு தான் போகணும். இதெல்லாம் சிப்பியா? சிப்பி வலையெல்லாம் கட்டியிருக்காங்களே. பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு வலையெல்லாம் கட்டியிருக்கு. இந்த பாருங்க அக்கா, எடுத்துக்கலாம் வேணா, எடுக்கலாம் எடுங்க வேணா, எடுக்கலாம் எடுக்கலாம் எடுங்க. நண்டு இல்லை, இதெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு. அந்த அண்ணன் இருக்கு பாருங்க, அந்த நண்டு குஞ்சு மாட்டிக்கிட்டு சின்னது. இந்த அண்ணன் இருக்கக்கா நண்டு. இந்த சின்ன சின்ன குஞ்சு வந்து மாட்டிக்கிச்சு. என்ன அது நத்தை ஏட்டா இருக்கு. அதுதான்க்கா அந்த சிப்பி தான். அது இந்த இருக்கு பாருங்கக்கா, இந்த தங்கி. வாழைப்பழம்லாம் இருக்கு. இப்போ பேர் என்னடா தம்பி? பேர் என்ன சொல்லு, எந்த ஊருன்னு சொல்லு பாப்போம். பட்டுக்கோட்டையா உங்களுக்கு? பட்டுக்கோட்டையில் வண்டியிலே வந்தீங்களா? சரி பாருங்க, கடல் பறவையெல்லாம் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. போட்டு ஒன்று போயிட்டுருக்கு. ஆமாம் தம்பி, எல்லாம் செத்துட்டாலாம். நண்டு தான் எல்லாம். இது சாப்பிடக்கூடாதுங்களா இந்த நண்டுலாம்? அப்போ இது என்ன செய்வீங்க? பறவையெல்லாம் சாப்பிட்டுட்டு போறதுக்குள்ள நண்டுங்க அந்த தண்ணி. ஆமாம் ஆமாம். அக்கா இங்க பாருங்க நண்டு. இங்கே காட்டு ஆனந்தி, பாரு எவ்வளோ பிடிச்சி இருக்கு பாரு ஆனந்தி. இல்லை பெரிய நண்டா கொண்டு வந்திருக்கிய, பிடிச்சிருக்கிய. பாருங்க அக்கா, தொட்டு பாருங்க. ஒன்று எடுத்துட்டு போயிருமா? போடுறது சிரமம், இதெல்லாம் வேற ரெடி பண்ணி சுத்தப்படுத்துறது. எங்கே தம்பி கடல் சங்கா? இங்கே பாருங்க, கடலில் இறங்கி இவங்கெல்லாம் மீன் பிடிச்சாதான் நம்மெல்லாம் மீன் சாப்பிட்லாம். இவங்கெல்லாம் உயிரை பணைய வச்சு தான் இவங்கெல்லாம் கடலுக்குள்ளே போகிறாங்க. இவங்கெல்லாம் அப்படியே பெரிய சங்கு தம்பி. சரி, ஆஹா நானே இன்னைக்கு தான் தம்பி பார்க்குறேன் உயிரோட. அங்கே சங்க பாரு ஆனந்தி, பாருங்க கடல் சங்கம் பாருங்க. கடல் சங்க பாருங்க, வெயிட்டாக இருக்கு நல்லா. ஒரு கிலோ இருக்க மாட்டேன். கறி தம்பி அவ்வளவும் உயிர் சங்கு தானே. பாடி இந்த பாருங்க, இதே மணலில் இருக்கிறதுனால தள்ளிட்டு போக முடியாது தம்பி. அதனால அந்த டிராய்ட்டில் கட்டி இழுத்து கொண்டு விடுறாங்க கடலில். பாரு எப்படி இழுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்க மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்றதுக்கு சொல்ல முடியாது எத்தனை நாள்னு. வந்து கட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்து எப்படி இழுத்து போகுது பாரு. ஆமாம், விரிச்சிட்டு போய் அங்கே போய் கயிறு முடிஞ்சவொடனே இழுத்துக்குவது. அங்கே போய் நிற்கிதா, ரைட்டு போயிடுச்சா, இப்போ இழுத்துட்டு போகும் பாரு. ரோலை சுத்த சுத்த இழுத்தா இது போய்கிட்டு இருக்கும். அங்கே எப்படி இழுத்து போய்கிட்டு இருக்கு பாரு ஆனந்தி. இங்கே பாரு.
வரானது எப்படி இழுத்து கொண்டு சேர்க்குதுன்னு அவ்வளோ ஆள் தள்ள முடியுமா? ட்ராய்ட்டில் கட்டி வந்து இழுத்து விட்டுட்டு வருது கரைக்கு. அழகாக தள்ளிட்டு போடுவார். போயிட்டு இருக்கு வர ஆனந்தி எப்படி? மோட்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளைமேட்டுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. நல்லா அது மாதிரி எப்படிக்கா இருக்குது கிளைமேட்டை? நம்ம வந்த டைம் கரெக்டாக அக்கா, நம்ம வந்த கிளைமேட்டு எப்படி இருக்குது வந்த டயத்தில்? செமையாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. அடுத்தது சித்தர் கோயிலுக்கு போறோம் ஆனந்தி. இப்போ நம்ம பார்த்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இது மாதிரி பாக்குறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். அந்த குடுப்பனை நமக்கு கிடைச்சிருக்கு. சிங்கப்பூர் மலர் தங்கச்சிக்கும் கிடைச்சிருக்கு இந்த குடுப்பனை. ஒரு பாட்டை எடுத்து விடா. என்ன பாட்டு பாடுறதுன்னு யோசிக்கிறியா? சரி வாங்க, அடுத்தது சித்தர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு காமிக்கிறோம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்? ராமர் பாதம் பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். ராமர் பாதம். ராமர் நிற்கிறார் பிறகு. அதான் ராமர் இல்லை, அனுமார். அனுமார். எப்படி உட்காந்துருக்கிறது? வாங்க தலைவா, வாங்கோ. தள்ளுவா மேலே. அவ்வளோ விட்டுரு அவுட்ரு, அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ கையை நீட்டாத. நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ம் அண்ணே ஏறது ஈஸியாக இருக்கானே. ராமர் பாதம். பரவாயில்ல, ராமர் காலை வச்ச இடத்துல நம்ம காலை வைக்கிறோம். செருப்பை கட்டி போட்டு போங்க. இந்த இருக்க பாருங்க, அவரோட பாதங்கிறது இதுதான் ராமர் நின்ன இடம். இப்படியே இருந்துதான் இலங்கைக்கு போனாரா அந்த வழியில். அதனால ஒரு ஐதீகமாக கட்டியிருக்காங்க. இன்னும் மாலை கரடி சிங்கப்படி எல்லாம் வந்து காணும் இருக்கு. எல்லாம் உள்ளுக்குள்ள போயிருக்கோம். சிங்கம் இருக்காதுண்ணா? இருக்குன்னு போட்டிருக்காங்களே. போட்டிருக்காங்களே இப்போ பாருங்க. காடு எவ்வளோ, கடல் எங்கே இருக்குது பாரு. கடல் எங்கே இருக்குது பாரு, காடை பாரு. கடலில் 10 கிலோமீட்டர் மேலே போகும் பாருங்க. இவ்வளவு தனியாக போக முடியாதுன்னா உள்ள கதை முடிஞ்சது. ஏதாவது போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாதானா? ஆமாம் ஆமாம். இதில் எல்லாம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க, போய் இதோட திரும்பிடுவாங்க. ம். இந்த தூரம் அந்த இதுக்கு தண்ணி
அண்ணா அழகான பச்சை பசேல் காடுகள். இயற்கை காட்சியில இயற்கையில நின்றுகிட்டு இருக்கோம் இப்போ. எங்க நிக்கிறீங்க இப்போ? வந்து வேதாரண்யம் கோடியக்கரையில வந்து இப்ப ராமர் பாதத்துல நின்றுட்டு இருக்கோம். அக்கா அந்த இந்த மண்டபம் ஏரியா எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ராமர் பாதம் பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. இது பூர்வ ஜென்மம் புண்ணியம் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. கிடைச்சிருக்கு நம்மளுக்கு எல்லாம் வேலை பார்க்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சு இந்த பார்க்கல. பக்கம் பாரு தம்பி, திரும்பி பார்க்க தட்டி கண்ணு கேட்டு ஒரே பசுமையா தான் நீங்க இருக்கிற சிங்கப்பூர் தெரியுது பாருங்க, அந்த இலங்கையை தாண்டி பாருங்க தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். அப்படியே சூழ்ந்து அந்த பச்சை என்ன மலையில ஏறி ஏறி இறங்கி இறக்கி ஒரே பசுமையா இருக்கு பாருங்க. ஆனா இந்த நல்லா வந்து வறட்சியான நேரம் கிடையாது, பசுமையான மழை தண்ணி பெய்யற நேரமா எல்லாம் இலைய விட்டு நல்லா இருக்கு பாருங்க. மரமெல்லாம் செழிப்பா இருக்கு மரமெல்லாம். ஆனா நான் உண்மையிலே நினைக்கல ராமர் பாதத்தை நான் பார்ப்பேன். அழகான இடத்துல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம் இப்போ. இயற்கையான இடத்துல. இடத்துல ஏகா ஆமா, எப்படி இருக்கு? இதெல்லாம் கிடைக்காது. எல்லாருக்கும் நம்ம பேக்கை போட்டுறேன். இப்போ அக்கா வந்து கோயிலுக்கு போகிறதுனால கவுச்சி சாப்பிடல, அதனால இருக்கு பாருங்க அவங்களுக்காக மீன் ஸ்பெஷலாக இருக்கு, வறுத்து இருக்கு, அப்புறமா சாப்பிடுவாங்க. ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அக்கா இந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி இடத்துல சாப்பிட்ருக்கீங்களா நீங்க? சாப்பிட்டதுல தான் கையேந்தி பகவான் பாருங்க. இயற்கையோட காற்றோட அப்படியே எடுத்தது துவையில வச்சு அப்படியே எடுத்து வாயில அவ்வளோ ருசி. அண்ணா எப்படின்னா இருக்கு ஏரியா? செமையா இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பரான கிளைமேட்டு, நல்லா ஒரு வெயிலுக்கு நல்லா ஊட்டி கிளைமேட் மாதிரி இருக்கு சாப்பிட்றதுக்கு. வாய் பசங்க அண்ணே கோடி கிடைச்சா கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி இடம் கிடைக்குமா? கிடைக்காது. கோடி கிடைச்சாலும் கோடியாக்கார போயிட்டு திருப்பி வந்து சாப்பிட்றோம் நம்ம. அது இடம் கிடைக்கும். கோடி கிடைச்சாலும் நம்ம கோடியாக்கார போயிட்டு வந்து திருப்பி வர பாதையில போய் சாப்பிட்டு இருக்கணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். கோடி கிடைத்தாலும் சாப்பிடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையும் வாயும் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆமாங்கிற பேசினாக்கா இதை மறந்து போயிடும். ஒரு ஒரு ஆளு தானே போய் புள்ள அழுவுன்னு ஒரு முட்டாய் கொடுத்து படுக்க படுங்க. ஒரு ஆள் பரண்டு போச்சேன். ஏம்மா கஞ்சி குடிக்கலையா? சரி சரி படுத்து படுத்து. அம்மாவுக்கு முட்டை பறிச்சு சாப்பிட்ட உடனே சரியில்லை, வயிறு உப்புனாப்புல இருக்கான். சரி சரி லேட்டாக சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். ஓகே ஓகே. என்ன குழம்புண்ணா? சாலை மீன் குழம்பு தம்பி. மாங்காய் சாலை மீன் போட்டு குழம்பு வச்சிருக்கு, வறுத்தது. இதே தம்பி இது வறுத்தது சூப்பராக இருக்குண்ணா. தோசைக்கல் வருவாளா? ஆமா ஆமா. கல் வறுவல். அண்ணே பட்டை கிளப்புங்க. ஆனால் அக்கா வந்து துவையல் சாப்பிட்றாங்க, நைட் தான் சாப்பிட்றாங்க. இனிமே அக்கா கொண்டு வாஜப்படி வரையும் தான் நான் விடலாம். ம் நான் தான் அந்த கவிச்சு சாப்பிட்டேன். உள்ள அடிச்சு போக முடியாது. காலையில கவிச்சு யாருமே சாப்பிடாம நேரமா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு நம்ம போய்க்கலாம். மத்தியானம் கவிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றதுக்குள்ள கோயில் வந்து சாத்திட்டாங்க. 4 மணிக்கு போகிறதுக்காக அக்கா வந்து அந்த கோயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னாங்க. அதனால அக்கா மட்டும் கவிச்சு சாப்பிடல. இப்போ நாங்களாம் சாப்பிட்டு இருக்கோம். அக்கா வந்து அக்கா துவையல் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பர். அண்ணா எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றீங்க, அம்மா துவையலை வலிச்சு அடிக்குதாப்பா. ஆமாம் சாப்பிடல. எனக்கு வயிறு அப்பா இருக்குப்பா. ஆ முட்டை போண்டா வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுக்காம முட்டை போண்டா வாங்கி முட்டை கொடுத்து போண்டா இல்லை பேர் பப்ஸ். சொல்லு பப்ஸ். பப்பீஸ் பப்பீஸ். பப்பீஸ். பின்னொன்னா எனக்கு வயிறு அப்பா இருக்குது, அதனால நான் சாப்பிடலை. துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்குதோ, அதான் நான் அது சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிடுவார். இல்லையா உருட்டி வாயில் போடணும். ஆகாட்டு வாயில் இருக்க முடியல. இருந்துச்சு மிட்டாய் கிடச்சாமா உள்ள. மிட்டாய் ஏன் எப்படி பாரு மிட்டாய் வாய்க்குள்ள மிட்டாய் இருக்கு. கோடியக்கரையெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து வேளாங்கண்ணி வந்திருக்கிறோம். நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ வேளாங்கண்ணி மாதா கோயிலை பார்க்கறதுக்கு. ஒன்றும் கூத்தல் இல்லைல்ல நந்தி கூடுதா? மக்கள்லாம் பாரு நந்தி கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வேளாங்கண்ணில் மட்டும் எப்பொழுதும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த சீசனுக்கு தான் வரணும்னு கிடையாது, அது எப்பொழுதும் வருவாங்க, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். வேளாங்கண்ணி வந்துட்டோம். இந்த பக்கம் திரும்பி நின்றுங்க.
வாங்கல வாங்கிட்டு வாங்க. கோயிலில் உள்ளது வாங்கிட்டு கோயிலில் உள்ளது கிடைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியாது. சரிக்கா, தூக்கம் வருதா மாமா? மாமிக்கு ஒரு பாட்டை எடுத்து விடு. எனக்கு எதுவும் தூக்கம் வருது. அதான் எடுத்து விடு ஒரு பாட்டை. என்ன கிடக்கு கீழே கிடக்கு. அந்த பாட போறாங்க பாரு. பாடுங்க மாமி. பாடமா பாடறியா படிப்பறியான்னு பாடம் எடுத்து விட பாடறியே படிப்பறியே படிப்புடா நானறியான்னு பாடுறியா ஹரியே நானறியான்னு பாட உனக்கு பாட பாட்டு தெரியாது வச்சிருக்கேன். பாட தெரியாதுன்னு நீ எடுத்து சொல்லிட்டு விடுக்க ராகத்தை. பாடறிய படுப்பறிய பள்ளிக்கூடம் நாளறிய ஏடறிய எழுத்தறிய எழுத்து வேறு நாளறிய எட்டுல எழுதுதில்ல எழுதி வச்சு பழக்கம் இல்லை தனமும் எனக்கு இல்லை பாடறிய படுப்பறிய பள்ளிக்கூடம் நாளறிய அகம்ப மாதிரி வருது பாட்டுல அடியும் காணும் முனையும் காணும் பாப்பா